நேற்று மாலையிலிருந்து திமுகவினர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூத் ஸ்லிப்பும் பணமும் சேர்த்து கொடுக்கறாங்க. இது சம்பந்தமா அதான் குறிப்பா பாத்தீங்கன்னா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில அனைத்து பகுதியிலும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்திக்கு மாலையில நாங்க பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகம் 219 ஒருத்தர் அப்படியே கையும் களவுமா பிடிச்சி ஆர்ஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆர்ஓ ஏஆர்ஓக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்க விடல. திமுகவினர் அழுத்தம் கொடுக்கறாங்க. அதுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆரும் போடல, ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நாடாளுமன்ற தொகுதிக்கு முழுவதுமே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நாங்களும் பல தடவை போன் பண்றோம், போலீஸ் லேட்டா வருது, போயிடுறாங்க. போலீஸும் தேர்தல் அதிகாரிகளும் பணம் கொடுக்கறவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. பல முறைகேடுல இது முக்கியமான முறைகேடா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து இது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். தமிழகம் முழுவதும் கொடுக்கறாங்க. தமிழகம் முழுவதும் பரவலா தகவல் வந்துகிட்டே இருக்கு. அங்க கொடுக்கறாங்க, இங்க கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் இது வரைக்கும் பிடிச்சதா தகவலே இல்ல. நாங்க கையங்கலமா பிடிச்சு கொடுத்தது இல்லையே, நடவடிக்கை எடுக்கல. பூத் ஸ்லிப் தேர்தல் அதிகாரிகள் தான். அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் தொடர்ந்து எல்லா நாட்களும் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் கொடுத்துருக்கோம். தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிற நிலையில தமிழகம் முழுவதும் அனைத்து நாடாளுமன்ற தேர்தலையும் பணம் கொடுக்க பட்டுவாடா பண்றாங்க. நேற்று இந்த சம்பவத்தை தெளிவா ஒரே அதாவது தேர்தல் ஆரம்பிச்ச தேதியிலிருந்து பல்வேறு விதிமுறை மீறலை திமுகவினர் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க. இது சம்பந்தமா நாங்க பல புகார்களை கொடுத்துட்டோம். தேர்தல் அதிகாரிகளும் இங்க தலைமை தேர்தல் அதிகாரிகளையும் கொடுத்திருக்கோம். அங்க அந்தந்த ஆர்ஓ கிட்டையும் கொடுத்திருக்கோம். எது மேலேயும் இது வரைக்கும் சிவியரா நடவடிக்கை எடுத்ததா தெரியவே இல்லை. இப்ப தேர்தல் இறுதி கட்டத்தில் அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திட்டு எல்லா வாக்காளருக்கும் பணத்தை கொடுத்து பணத்தால சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நேத்து மத்தியானத்திலிருந்து எல்லா இடத்துலயுமே கொடுக்கறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர்ல புடிச்சு கொடுத்து கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டா என்ன செக்ஷன் போறதுன்னு தெரியலங்கிறாங்க. ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அவங்களும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க புடிச்சு கொடுத்த ஆட்கள் மீதும் நடவடிக்கை இல்லை. பணம் கத்தையா வச்சுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. பூத் ஸ்லிப் தேர்தல் அதிகாரிகள் தான் கொடுக்கணும். திமுக காரங்களுக்கு பூத் ஸ்லிப் எப்படி கொடுக்கலாம்? இது ஒரு விதி மீறல் தான். பணம் கொடுக்கறது அதை விட விதிமீறல். இதையெல்லாம் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் விதிமுறை, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 171E பிரகாரம் ஓராண்டு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றத்திற்கு ஒப்பானதாகும். அதனால தேர்தல் ஆணையம் நாங்க கொடுக்கிற பெட்டிஷன்ல, ஏன்னா இறுதி கட்டம், இதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் பிரயோஜனமே கிடையாது. அதனால கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு முறையான நல்ல தேர்தலை நடத்தணும்னா இவங்க கிட்ட இருந்து நல்ல நடவடிக்கையை நாங்க எதிர்பார்க்கிறோம். சார் நேற்று பாத்தீங்கன்னா ஆர்வ கிட்ட நாங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பிளஸ் வீடியோகிராஃபோட கொடுத்திருக்கோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணேசபுரம் பாகம் எண் 249 கொடுத்தாங்க. இது சம்பந்தமா P3 போலீஸ் ஸ்டேஷன்ல
ஹேண்ட் ஓவர் பண்ண கூட்டிட்டு போயிட்டு, அதாவது தேர்தல் பறக்கும் படையினர் வந்தாங்க, அவங்கள பிடிச்சிட்டு போனாங்க, அவங்களுமே கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணதா சொன்னாங்க. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க போய் கேட்டதுக்கு எஃப்ஐஆர் என்ன போடுறதுன்னு தெரியல, அப்படியே மழுப்பலான பதில தான் சொல்றாங்க. முக்கியமா டிஎம்கே தான் கொடுக்கறாங்க. பணம் கொடுக்கறது இப்போ ஒரு டிஎம்கே தான் கொடுக்கறாங்க. வேற கட்சிகள் கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுறதா தகவல் வந்திருக்கு, அதாவது பிஜேபி எல்லாம். அது மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் நாங்க மறுபடியும் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வீடியோ வந்து ஒரு சிஓக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம், பார்த்து ஆன்லைன்ல கொடுத்துருக்கோம்.